பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் 14:23. சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமையை தரும். அப்போ சகல பிரயாசத்தினால எனக்கும் உங்களுக்கு என்ன உண்டாகுதுன்னா பிரயோஜனம் உண்டு. ஒரு நாளும் ஒருபோதும் உங்கள் பிரயாசம் வீணாகாது. ஒருவேளை நிறைய பிரயாசப்பட்டேன் பிரதர், ஆனால் என் பிரயாசம் தோல்வியாக இருக்குது, ஏமாற்றமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இந்த நாளில் பேதுரு முழுவதும் பிரயாசப்பட்டு வெறுமையோட ஏமாற்றத்தோட கரைக்கு திரும்பி வருகிறார். அப்போ மீன் பிடிக்கலை, வீட்டுக்கு மீன் பிடிக்காமல் போகணும். அவங்க மனைவி திட்டுவாங்க, அல்லது என்ன வேணாலும் பிரச்சனை குடும்பத்தில் வரும். ஆனால் சோர்வோடு ஏமாற்றத்தோடு பிரயாசப்பட்டும் ஒரு பலனும் இல்லையேங்கிற வேதனையோடு வந்த அந்த பேதுருவின் படகில் இயேசு வந்தார். ஆம், இந்த நாளில் உங்கள் வாழ்க்கைக்குள்ள, உங்கள் சூழ்நிலைக்குள்ள தேவனாகி கர்த்தர் கடந்து வருகிறார். ஒருவேளை வெறுமையான படகு இருக்கிறது போல உங்கள் வாழ்க்கை வெறுமையாக இருக்கலாம். ரொம்ப பிரயாசப்பட்டுட்டேன், ஆனால் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறதே. அது சரீர பிரகாரமான பிரயாசம் அற்ப பிரயோஜனம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நாம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி பிரயாசப்படும் பொழுது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை, மிகப்பெரிய நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அங்கே பாருங்கள், பேதுரு எவ்வளவோ பிரயாசப்பட்டு ஒன்றும் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆழத்துக்கு வலையை தள்ளி கொண்டு போய் நான் சொல்கிற இடத்துல வலையை போடுன்னு சொல்லி அவருடைய வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன் ஆண்டவரின் போட்ட பொழுது வலை கிழிந்து போகத்தக்க மீனை பெற்றது போல இன்றைக்கு நீங்கள் எடுக்கிற பிரயாசத்தில் ஆண்டவருடைய வார்த்தையோடு இணைந்து நீங்கள் பிரயாசப்படுங்க. உங்கள் வாழ்க்கை செழிக்கும், உங்கள் படகு நிரம்பும், உங்கள் வாழ்க்கையில் இயற்கைக்கு பார்ப்பட்ட அற்புதம் நடக்கிறதை பார்ப்பீர்கள். இந்த நாளில் உங்கள் வெறுமை நீங்கும், வறுமை நீங்கும், அந்த தரித்திரம் நீங்கும். உங்கள் எவ்வளோ பிரயாசப்பட்டும் தொழிலில் மேலே வர முடியல, அமிழ்ந்து போகிற நிலையில் இருக்கீங்க. கர்த்தர் உங்கள் தொழிலை இந்த நாளில் செழிக்க செய்ய போகிறார். நீங்கள் பட்ட பிரயாசம், நீங்கள் வடித்த கண்ணீர், உங்கள் தொழில் நிமித்தம் நீங்கள் எவ்வளோ பிரயாசப்பட்டிருக்கீங்க, அந்த பிரயாசத்தின் பலனை தேவன் அனுபவிக்கும்படி அருள் செய்கிறார். அவருடைய வார்த்தையை சார்ந்து கொள்ளுங்க. உபாகமம் 28:12 உங்கள் வாழ்க்கையில் ஒரு வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொண்டு, ஆண்டவரே இந்த வார்த்தையின்படியே நீர் என்னை ஆசீர்வதியும், இந்த வார்த்தையின்படி உம்முடைய வார்த்தையை நம்பி உம்முடைய வார்த்தையை சார்ந்து நான் இந்த நாளிலிருந்து பிரயாசப்படுகிறேன். உம்முடைய வார்த்தையை விட்டுட்டு பிரயாசப்பட்டு ஏமாற்றத்தோடு வந்திருக்கிற என் வாழ்க்கையை இந்த நாளிலிருந்து நான் உம்முடைய வார்த்தையை சார்ந்து பிரயாசப்படுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் பிரயாசப்படும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். இந்த நாளிலிருந்து வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே வாய்க்கும், உங்கள் பிரயாசம் எல்லாம் வாய்க்கும். இந்த நாளிலிருந்து நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியமும் கைகூடி வரும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இந்த வார்த்தையின்படியே சகல பிரயாசத்தினாலும் நீங்கள் பட்ட எல்லா பிரயாசத்துக்கும் தேவன் இந்த நாளில் பலனை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உங்கள் தலையை உயர்த்துவார். வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். ஆமென், ஆமென்.